ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக மினி பாதுஷா அதாவது பட்டன் பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. இது செய்ய பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகாது, டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்பவே ஜூஸியாக சாஃப்டாக வரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக அந்த தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா விஸ்க் வச்சு அந்த தயிர் நல்லா பொங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா தயிர் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிடுங்க. அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கனால நல்லா பொங்கும். நல்லா பொங்குனதுக்கப்புறம் நான் மைதா தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நெய். நம்ம வீட்டில் சேர்க்கறனால நெய், மோஸ்ட்லி கடையில் வனஸ்பதி தான் யூஸ் பண்ணுவாங்க. நெய் போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது டக்குன்னு பண்ணிடலாம். நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதுக்கு பதிலாக நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணணும். நல்லாவும் சாஃப்டாக வரும் பாதுஷா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நீங்கள் தண்ணிக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வரும். ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டாகவும் பிசையக்கூடாது. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிங்கன்னா லேயர் வரும். லேயர் வந்தால் தான் பாதுஷா உள்ள லேயராக இருக்கும், இல்லைனா ஹார்டாயிரும். லைட்டாக நான் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். இப்போ நான் ஒரு பேனில் 1.5 கப் மைதாவுக்கு 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 2 எடுத்து இடித்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு கம்பி பதம், அதாவது லைட்டாக அந்த ஒரு கம்பி பதம் லைட்டாக வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டீங்க, எனக்கு ஒரு கம்பி பதம் நல்லா டார்க்காகவே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாகு இறுகாமல் இருக்கும். சர்க்கரை கரைஞ்சி ஒரு 5 நிமிஷத்தில் கரெக்டாக தொட்டால் பிசு பிசுன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிற கேப்பில் நம்ம பாதுஷா, குட்டி குட்டி பாதுஷாவை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன பாலாக உருட்டிட்டு அந்த பாலில் மேலே ஒரு ப்ரெஸ், கீழே ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இது மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம பாதுஷா உருட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு ப்ரெஸ், அதே மாதிரி பின்னாடி திருப்பி ஒரு ப்ரெஸ். இந்த மாதிரி சின்ன சின்னதாக செய்யணும்னா ஒரு வாய்க்கு ஒன்று. பெரிய பாதுஷாவாக செஞ்சாங்கன்னா அது ஃபுல்லாக சாப்பிட்றதுக்குள்ளே திகட்டும், ஸ்வீட் தானே. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு சாப்பிட்றது தெரியாது. அழகாக சின்னதாக எடுத்தாங்கன்னா ஒரு வாயிலே கரெக்டாக போட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. சின்ன குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி. இது மாதிரி நான் எல்லா பாதுஷாவும் அந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கிறேன். அது கூட ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச் பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமே எனக்கு 3 பேட்ச் தான் பொரிக்க வந்துச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை ரொம்பவும் ஹையில் வைக்கக்கூடாது, ரொம்பவும் சிம்மில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக அப்படியே திருப்பி 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 போட்டுகிட்டே இருக்கணும். அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கனால ப்ரௌன் கலர் நல்லா டார்க்காகவே கிடைக்கும். அதனால தான் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுகிட்டே இருந்திங்கன்னா கலர் அழகாக கிராஜுவலாக சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு அப்படியே சாஃப்டாக அழகாக ப்ரௌன் கலர் மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து நம்ம உடனே எடுத்த உடனே நம்ம சக்கரை பாவில் போட்டுறணும். ஒரு 5 மினிட்ஸ் சக்கரை பாவில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். ரொம்ப ஊறுனா பால் பன் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே அந்த சக்கரை பாவில் ஊறிட்டோம். இது மாதிரி எல்லா பேட்சும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஜூஸியான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.